கலகலப்பு படத்தில் பர்தா அணிந்து சென்று உடைக்குள் திருடிய பொருட்களை மறைத்து எடுத்துச் செல்வது போல் பிரத்யேக உடை தயாரித்து அதன் மூலம் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கைவரிசை காட்டி வந்த மதுரையைச் சேர்ந்த கும்பல் சென்னையில் சிக்கியுள்ளது. சென்னை அண்ணா நகர் 6வது நிழற்சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை பொருட்களை திருடிவிட்டு தப்ப முயன்ற 2 பெண்களை கடை ஊழியர்கள் பிடித்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த 50 வயது தனலட்சுமி, 70 வயது நாகம்மாள் என தெரிய வந்தது. அண்ணா நகரில் மேலும் 2 சூப்பர் மார்க்கெட்டுகளில் கைவரிசை காட்டிவிட்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர். இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மதுரை மேலூரைச் சேர்ந்த ஓட்டுநர் முத்தார் ஜீர், மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த டெய்லர் முருகன், மதுரை கூடல் நகரைச் சேர்ந்த கரண்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் விடுதியில் அறைகள் எடுத்து தங்கியிருந்த கும்பலிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள், ஒரு டாடா சுமோ வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர் விசாரணையில் இவர்கள் திருட்டு வழக்குகளில் கைதான போது அறிமுகம் ஏற்பட்டு பிறகு சிறையிலிருந்து வெளிவந்த பின் குழுவாக சேர்ந்து திருட ஆரம்பித்துள்ளனர். திருச்சி, ராமேஸ்வரம், கள்ளக்குறிச்சி என மாநிலம் முழுவதும் கைவரிசை காட்டியுள்ளனர். சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளாக ஜவுளி கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகளில் கைவரிசை காட்டி வந்துள்ளனர். ஆனால் சென்னை போலீசாரிடம் சிக்குவது இதுவே முதல் முறையாகும். சுமாரான கூட்டமுள்ள கடைகளாக பார்த்து நோட்டமிடும் ஆண்கள் பின்னர் இந்த பெண்களை களத்தில் இறக்கி விடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். திருடுவதற்கு என்றே உடைகள் பிரத்யேகமாக தயாரித்துள்ளனர். உள்ளாடைகளில் பெரிய பை வைத்து தைத்து அதில் திருடும் பொருட்களை போட்டு ஊழியர்கள் கண்ணில் படாமல் எடுத்துச் சென்றுள்ளனர். குறிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் விலை உயர்ந்த மற்றும் எடை அளவு குறைவான பொருட்களான ஏலக்காய், திராட்சை, முந்திரி, பருப்பு வகைகளை திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். திருடி முடித்தவுடன் பெயரளவுக்கு 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு தப்பி வந்துள்ளனர். திருடிய பொருட்களை பார்சல் சர்வீஸ் மூலம் மதுரைக்கு அனுப்பி விற்று அனைவரும் பங்கு பிரித்துக் கொண்டுள்ளனர். சென்னையில் எத்தனை கடைகளில் கைவரிசை காட்டியுள்ளார்கள்? இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் வேறு எங்காவது தங்கி உள்ளார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.